ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நடந்து முடிந்த பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் அண்டு ஃபைனல் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. ஸோ அது எந்த பேஸில் இருக்குன்றதையும் இதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. 1:5 கிட்டத்தட்ட 18,000 பேரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் 649 வந்து பேக்லாக், அதாவது ஷார்ட் ஃபால் போஸ்டிங்கும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை நமக்கு என்ன சொல்லுது, இதுக்கும் எஸ்ஐக்கும் என்ன லிங்க் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே சமயத்தில் பாருங்கள், ஃபுல்லாக கேட்டகரி வைஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல்னா ஜென்ரல், பிசினா பிசி, அண்ட் நெக்ஸ்ட் பிசிக்கான வேகன்சி எவ்வளோ அதை ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசிஎம் அவங்களுடைய கோட்டாக்கு எவ்வளோ வேகன்சி வரணுமோ அதை செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது எம்பிசி அவங்களுக்கான 20% என்னவோ அதை செப்ரேட்டாக பிரித்து 1:5 உமன்ஸ் வரைக்கும் அதிலே சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு அது போல் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டி அப்படியே அவங்களுக்கும் அதே காங்கிரண்ட்டாக பார்த்திங்கன்னா மென்னு உமனு எல்லாரையும் சேர்த்து அதுலேயும் எஸ்டிக்கு தேவையானது என்னவோ அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனல் வாய்ஸ் நம்ம வந்து இங்கே எதையும் வந்து மிஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு ஆல்ரெடி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வேறு இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து ஓவரால் வந்து 1:5 ரேஷியோவில் 18,000 பேர் எடுத்துட்டாங்க. இதில் வந்து ஹைலைட்டே என்னென்னா இந்த கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃப் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ உமன்ஸ் வந்து 50க்கு ப்ளஸ்ஸு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள், உங்களுக்கு 100% கிடைக்கும்னு இருந்தோம். அதே போல் மென்னை பொறுத்த வரைக்கும் 55+ இருக்கிறவங்க ஷுவராக உங்களுக்கான வேக்கன்சி வரும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குது, 49 இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா, மாணவர்கள் ரொம்ப ஆசிலேஷனில் இருக்கான்றதுனால ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் இன்னும் யூடியூப்பில் இருந்துகிட்டு தான் இருக்குது. நான் அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து வைக்கிறேன். இதில் வந்து எம்பிசிக்கு மட்டும் என்ன இருக்குன்னா கட் ஆஃப் வந்து 57 இருக்குது. அதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜென்ரல் 61, ஆனால் ஜென்ரல் உமன் பாருங்கள் 55. ஸோ மென்னுக்கும் உமனுக்குமான அந்த ரேஷியோவே பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் இங்கே வந்து அடிபடுது. செகண்டரி ஒன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் இதை நான் உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய தம்ப்லைனு, வீடியோவோட தம்ப்லைனு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் அளவில் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் இம்பேக்ட்டையும் வந்து கொடுக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், சில கம்யூனிட்டிக்கெலாம் 2 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு, எம்பிசிக்கெலாம் 2 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அண்டு மற்ற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து பாஸ் ஆனவர்களுடைய ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ படித்ததே ரொம்ப குறைவான பேர் தான். கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து 50-60% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்வு எழுதி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இதே பேஸ் தான் எஸ்ஐக்கும் கட் ஆஃப் குறையும். யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. 1.5 வருஷம் கிட்ட படிச்சிங்க, 1 மாதம் ஃபிசிக்கல் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ஆக போகுது. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுங்கள், எல்லாருமே ஃபிசிக்கல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸாக ஃபெயிலான்றதை டிஎன்யூஎஸ்ஆர்பி செலக்ட் பண்ணட்டும், அவங்க டிசைட் பண்ணட்டும். நீங்களாக ஏதாவது டிசைட் பண்ணாதீங்க, மற்ற யார் சொல்கிறதையும் எதையும் கேட்காதீங்க. உண்மையாக நீ படித்தேன்னா ட்ரை பண்ணுங்கள்.